கண்மணி அன்பும் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா வந்து வெடியெல்லாம் வெடிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு வெண்ணிலாவால தாங்கிக்க முடியல. உடனே வெண்ணிலா என்ன பண்றாங்க, நான் எதுக்கு இங்க இருக்கணும்? இவங்கலாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அங்கேருந்து உள்ள போக பார்க்குறாங்க. உடனே ஸ்வேதா இரு வெண்ணிலா, அவளை எப்படி ஓட விடுற? நீ பார்த்துட்டு அப்புறமா போ அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வெண்ணிலா வந்து நிஜமாவா சொல்றீங்க? நிஜமா தான் சொல்றேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேணும்னே ராக்கெட்ட எடுத்து அப்படியே வந்து இந்த சைடு வந்து திருப்பி விட்டுடுறாங்க. இப்ப பார் அந்த ராக்கெட்ட பார்த்துட்டு எப்படி ஓட போறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. கரெக்டாக வந்து கண்மணி மேலே வந்து விழும்போது நம்ம அன்பு வந்து என்ன பண்ணுறாரு, கண்மணியை பிடிச்சி இழுத்துடுறாரு. அடுத்து கண்மணி அன்பும் வந்து அப்படியே ரொமான்டிக்காக வந்து கீழே விழுந்துடுறாங்க. அடுத்து 2 பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு இன்னும் வயிறாக எரியுது. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து கண்மணி உனக்கு எதுவும் அடிப்படல, நல்லா இருக்குல்ல, எனக்கு ஒன்றும் இல்லைங்க, சரி நீ வா அப்படின்னோடனே இங்கே பார் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அழகாக தூக்குறாரு நம்ம வந்து அன்பும் கண்மணி ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே தூக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்துக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு வெண்டாக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. இதை பார்க்க தான் என்ன நிற்க சொன்னீங்களா அப்படின்றாங்க. எனக்கு இப்படி ஆகும்னு இப்படி எதிர்பார்த்தேன், இந்த அன்பு இருக்கானே சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான் அப்படின்றாங்க. உடனே வந்து அப்படியே டென்ஷன் ஆகிடுறாரு நம்ம வந்து அன்பு. உடனே சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், பார்க்குறத வெடியை கொஞ்சம் பார்த்து விடிங்க, உங்கள் இஷ்டத்துக்கு வச்சு விட்றீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இந்நேரம் நானும் கண்மணி இருந்தால் ஓகே, இப்போ குழந்தைங்க நின்னாங்கன்னா என்ன ஆகுறது? இல்லை நான் இந்த சைடு தான் வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க ஸ்வேதா. நல்லா வச்சிங்க போங்க அப்படின்றாங்க. நீ வா கண்மணி அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. வேணா போதும் கண்மணி, வெடி வெடிச்சதுன்னு. இல்லைங்க பரவாயில்ல, எனக்கு தான் ஒன்றும் ஆகலைல்ல, பசங்க பாவம் ரொம்ப ஆசைப்படுறாங்க, வெடிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் சந்தோஷமாக மறுபடியும் வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்து வெண்ணிலாவுக்கு செம்ம டென்ஷனாக இருக்குது. இங்கே ஸ்வேதாவும் வந்து மயூரி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. வெண்ணிலா பின்னாடியே ஓடுறாங்க. ஏய் வெண்ணிலா, டென்ஷன் ஆகாத, நான் இப்படி ஆகும்னு நினச்சி பார்க்கல, நம்ம ஒவ்வொன்றும் செய்யும்போது அவங்க 2 பேரும் க்ளோஸாக தான் ஆகுறாங்க, 2 பேரும் எதுவுமே செய்யாமல் இருந்தாவே நல்லது நடக்கும் போட்டிருக்கா அப்படின்றாங்க மயூரி. உடனே வந்து அதுக்காக செய்யாமல் இருக்க முடியுமா? என்னால் இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. கண்மணியை அன்பு விரும்பலை, ஆனால் வேணும்னே என்னை விருப்பத்துக்காக தான் க்ளோஸாக வந்து மூவ் பண்ணுறாரு. எனக்கு இது நல்லா புரிஞ்சு போச்சு. ஆனால் இந்த விஷயத்தை பார்க்க எனக்கு எரிச்சலாகுது. நல்லா புரிஞ்சுக்கிட்டா அப்படின்றாங்க. ஆமாம், நம்ம சொன்னது எல்லாம் பக்காவாக புரிஞ்சுக்கிட்டா, அதனால தான் உன்னை அன்பை பற்றி இந்த மாதிரி நினச்சிட்ருக்கா. இவன் நினைக்கிற வரைக்கும் நம்ம வந்து சூப்பராக ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும் வந்து ஸ்வேதாவும் பேசிக்கிறாங்க. கண்மணி வந்து ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு உள்ளே வராங்க. அப்போ வந்து ஏய் வெண்ணிலா, என்னடி நீ வெடி வெடிக்கலையா அப்படின்னோடனே, வெடி எங்கே வெடிக்கிறது, அதான் இருக்கிற வெடியும் ஓவராக இருக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து பார்க்குறாங்க. என்னடி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னோடனே, எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றாங்க. என்ன வெண்ணிலா நீ ஏதாவது ஒரு வெடியாவது வெடிக்கலாம்ல, சும்மா ஒரு 2 வெடியாவது வெடிலாம் அப்படின்னோடனே, எனக்கு வேணான்னு சொல்கிறேன்ல கண்மணி அப்படின்னாங்க. ஏன் இப்படி எரிஞ்சு விடுற, சரி எனக்கு வேணாம் போதுமா அப்படின்றாங்க. சரி நீ எல்லாம் வெடிச்சிட்டல, அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, பசங்களும் ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, நைட்டெல்லாம் வெடி வெடிக்கலான்னு அன்பு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வந்து டயர்டாக இருக்குது. அன்பும் சொல்கிறாரு, நீ டயர்டாக இருக்க வா போகலாம் அப்படின்னாரு. அதான் 2 பேரும் படுக்க போகிறோம். என்னது 2 பேரும் படுக்க போகிறீங்களா? ஆமாம் டைம் ஆகிடுச்சுல, தூங்கணும்ல அப்படின்னோடனே, சரி குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து ஐயோ இப்போ என்ன குட் நைட்னு சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. உடனே மயூரி ஸ்வேதாவும் வந்து நீ கவலைப்படாதுன்ற மாதிரி சைகை காட்டுறாங்க. உடனே அவங்கள பசங்களை தேடி போகிறாங்க. எங்கே போயிட்டாங்க இவங்க 2 பேருமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2 பேரும் ரூமில் போயிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இந்த பசங்க எப்பவுமே தூங்காதுங்க, ஆட்டம் போடுங்க, இன்றைக்கி நான் தூங்கிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துறான்னு எழுப்புறாங்க. போமா என்ன எழுந்துக்க முடியல, ஐயோ 2 பேரும் தூங்குறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே கிடையாது, எப்படியாவது வந்து 2 பேரையும் ஒன்றா வந்து தங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எல்லோரும் சேர்ந்து.